See, ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா they were controlled during the childhood days. 0 to 12 yearsல அவங்க ரெண்டு விஷயம், அவங்க பார்த்த பேரண்ட் ஃபிகர்ஸ் பயங்கர கண்ட்ரோலிங்கா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்பர் 2, அப்ப எனக்கு கிடைக்காத கண்ட்ரோல், அப்ப எனக்கு கிடைக்காத தேவைகள் அண்ட் ஆசைகள் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேரண்ட் பிங்க் ட்ரெஸ்ஸே என்ன போட விடலைன்னா என் பார்ட்னர் பிங்க் ட்ரெஸ் எத்தனை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. So that is a logic. Whatever was not resolved in child, I will bring it on plate to the relationship and expect my partner to resolve. So that is where it is. So be it men or women, we are bringing the unresolved patterns to the current relationship. உங்ககிட்ட இப்ப நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, எதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரீடம் போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றத நினைக்கிறீங்க? ரியல் ஃப்ரீடம்ன்றது நம்மள கேர் பண்ணிக்கிறது, நம்மளோட கோல்ஸ் அண்ட் பேஷன் நோக்கி போறது, நம்மள சார்ந்தவங்களை பாத்துக்கிறது, இது ரியல் ஃப்ரீடம். ஓகே, so that is அவங்களுக்கு அதுலயே பெரிய கிளாரிட்டி இல்லாததுதான் ஃப்ரீடம் வேணும்ன்றாங்க. நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன். பி இட் மென் ஆர் விமென், இந்த மோட்ல இருந்து ஆபரேட் பண்றீங்கன்னா இட் இஸ் பேசிக்லி உங்களுக்குள்ள இருக்கிற சைல்ட் பயங்கர கண்டாமினேட்டட் ஆயிடுச்சு. தட் இஸ் ஸ்டில் இன் ஒரு 20 to 35 இயர்ஸோட அடல்ட் உருவத்துல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்றது.